பச்சை பாம்பு, இதை கண்கொத்தி பாம்புன்னு கூட சொல்லுவாங்க. ஒருவேளை கண்ணை குறி வச்சு கொத்துமோ, இது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும், மற்ற பாம்புகளுக்கெல்லாம் இல்லாத விசேஷமான ஒரு பார்வை பச்சை பாம்புகளுக்கு இருக்குது. அது என்ன விசேஷமான பார்வை அப்படிங்கிறதையும், பச்சையாக இருக்கிறது எல்லாமே பச்சை பாம்பு ஆயிருமா, பச்சை பாம்பினுடைய வாழ்வியல் என்ன, அதனுடைய சுற்றிய பல சுவாரஸ்யங்களோட இன்றைக்கி முழுவதுமாக தெரிஞ்சுக்கலாம். உலகத்தில் தென்னாசிய பகுதிகளிலையும் தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் தான் அதிகமாக பச்சை பாம்புகள் காணப்படுது. உலகத்தில் ஒரு 20 இனங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது கொலபிரிடே குடும்பத்தை சார்ந்தது. நம்ம சாரப்பாம்புமே கொலபிரிடே குடும்பத்தை சார்ந்தது, எல்லாமே ஒரே குடும்பம் தான். அந்த குடும்பத்துக்குள்ள அகத்துலா அப்படின்ற ஒரு பேரினத்துக்கு கீழே 20 வகைகளாக பச்சை பாம்புகளை பிரிச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக காணப்படுறது லாங் நோஸ்ட் வைன் ஸ்னேக். இந்த பச்சை பாம்புகள் தான் அதிக அளவு காணப்படுது. இன்னும் ஒரு சில இனங்கள் இருக்குது, ஆனால் அது கொஞ்சமே அரிதாக. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒரு சில இனங்கள் இருக்க தான் செய்யுது. அதிகமாக காணப்படுறது இந்த லாங் நோஸ் ஸ்னேக் தான் காணப்படுது. இதை தமிழ்நாட்டில் பச்சை பாம்பு, கொடிப்பாம்பு, கொம்பு மூக்கு, கண்கொத்தி பாம்பு அப்படின்னு சொல்லி நிறைய பேர்களில் அழைக்கிறாங்க. இதனுடைய வாழ்வியலை குட்டியிலேருந்து பார்த்துடலாம். ஒரு ஆண் பாம்பு, ஒரு பெண் பாம்பு, 2 பாம்புமே இணை சேர்ந்த பின்னாடி பெண் பாம்பானது 4லிருந்து 15 முட்டைகளை வயிற்றுக்குள்ளே வச்சுருக்கும். நிறைய பாம்பு இனங்கள் முட்டைகளை போட்டுட்டு அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். முட்டைகளை பாதுகாக்கிறது கிடையாது, ஒரு சில இனங்கள் பாதுகாக்கும். ஆனால் இந்த பச்சை பாம்பு தன்னுடைய முட்டைகளை தன்னுடைய வயிற்றுலே வச்சு வயிற்றுக்குள்ளே குஞ்சு பொறிச்சு அப்புறமா அது குட்டிகளாக வெளியிடும். வைப்பர் குடும்பத்தில் இதே மாதிரி தான் குட்டிகள் வெளியிடுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம பச்சை பாம்புமேவும் குட்டியாக வெளியிடுது. இந்த குட்டிகள் பிறக்கும் பொழுது 1/2 அடியிலேருந்து 3/4 அடி வரைக்கும் தான் இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு சின்ன கொடி மாதிரி, குச்சி மாதிரி தான் இருக்கும். பிறந்தது முதலே தாயை விட்டு தனித்தனியாக ஒவ்வொரு பாம்புகளுமே பிரிஞ்சு போய் ஒரு சின்ன சின்ன புதர்கள்லையோ சின்ன சின்ன தாவரங்கள்லையோ ஏறி தன்னுடைய வாழ்க்கையை தனியாக வாழ ஆரம்பிப்பாங்க. இந்த பச்சை பாம்புகளுக்கு விஷம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்கும். ஆனால் ரொம்பவே மிதமான அளவில் விஷம் இருக்கும். அதாவது இதனுடைய எதிரிகளை கொஞ்சம் தள்ளாட செய்கிற அளவுக்கு தான் இதனுடைய விஷம் இருக்கும். இந்த விஷம் மனிதர்களுக்கோ வேறு பாலூட்டிகளுக்கோ மிகப்பெரிய ஒரு ஆபத்தெல்லாம் கிடையாது. இதனுடைய உணவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சின்ன சின்ன பள்ளிகள், சின்ன சின்ன ஓணான்கள், சின்ன சின்ன தவளைகள், இது எல்லாத்தையுமே வேட்டையாடி சாப்பிடுது. அதே மாதிரி எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிக்க ஒரு சில தற்காப்பு யுக்திகளையும் வச்சுருக்கு. அதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா உருமறைப்பு. இதுதான் இதனுடைய மிகப்பெரிய தற்காப்பு. அதாவது இந்த பச்சை பாம்புகள் பார்க்குறதுக்கு நல்ல குச்சி மாதிரி நீளமாக இருக்கும். இது ஏதாவது ஒரு தாவரத்தெல்லாம் ஏறிடுச்சு அப்படின்னா நம்ம கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா தாவரங்களில் ஏறிட்டு அசையாமல் நின்றுக்கிறோம். இந்த அசைவற்ற நிலையினாலேயும் இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுன்றது அவ்வளவு சுலபமாக இருக்காது. குச்சி மாதிரி இருக்கும், அசையாமல் இருக்கும், பச்சை நிறத்தில் இருக்கும். இதனால் எதிரிகள் நிறையா பேர் குழம்பி போய் அது எங்கேயோ போயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இது காற்றடிக்கும் பொழுது நகரக்கூடியது, அதே மாதிரி வேகமாகவும் நகரக்கூடியது. இந்த மாதிரி எல்லாமும் தன்னுடைய தற்காப்பு யுக்திகளை வச்சிருக்கு. இது பாலியல் முதிர்ச்சி அடைகிறதுக்கு 2 வருடங்கள் வரைக்குமே ஆகும். 2 வருஷத்துக்கு பின்னாடி பெண் பாம்பானது பாலியல் முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னா ஒருவித வாசனையை வெளிப்படுத்தும். அந்த வாசனையை தேடி இந்த ஆண் பாம்புகள் அங்கே 2 பேருமே இணைவு செய்வாங்க. ஆண் பாம்புகளுக்கு 2 உறுப்பு இருக்கும். அதில் ஒரு உறுப்பின் மூலமாக இணைவு செஞ்சு முடிச்ச பின்னாடி இந்த பெண் பாம்புகள் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதங்கள் வரைக்குமே தன்னுடைய வயிற்றுக்குள்ளே முட்டைகளை சேமித்து வச்சு அந்த முட்டைகள் குஞ்சு பொறிஞ்ச பின்னாடி குட்டிகளாக வெளியிடுது. இதுதான் இதனுடைய வாழ்வியலாக இருக்குது. இதனுடைய வாழ்நாள் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 8லிருந்து 12 வருடங்கள் கூட இந்த பச்சை பாம்புகள் வாழக்கூடியது தான். சரி, இதற்கு வேட்டையாடுவதற்கு ஒரு சில தகவமைப்பு இதற்கு முக்கியமாக இருக்குது. அதில் என்ன அப்படின்னா முதன்மையானது பார்வை. பார்வையை வச்சு தான் பச்சை பாம்புகள் அதிக அளவு வேட்டையாடும். அதன் பின்னாடி வாசனை திறனையும் வச்சு வேட்டையாடும். முதல்ல இதனுடைய பார்வை தான் ரொம்பவே சிறப்பாக இருக்குது. இப்போது நம்ம எலப்பீடு அப்படின்ற நல்ல பாம்பு குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னாலும், கட்டுவரியன், அப்புறம் நாகப்பாம்பு, இதெல்லாமே எடுத்துக்கிட்டோம்னாலும் இந்த பாம்புகள் எல்லாமே தன்னுடைய பார்வை திறன் ஓரளவுக்கு தான். ஆனால் தன்னுடைய வாசனை திறன், தன்னுடைய அதிர்வு திறன், இதெல்லாத்தையுமே வச்சு இறை இங்கே இருக்குன்னு துல்லியமாக கண்டுபிடிச்சி வேட்டையாடும். அப்படியே நம்ம வைப்பர் குடும்பத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா விரியன் பாம்புகள், கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன், இது மாதிரி நிறைய விரியன் பாம்புகள் இருக்குது. இந்த குடும்பத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் பார்வை திறன் அதிகமாக நம்ம இருக்கிறது கிடையாது. இது அதிர்வுகளை வச்சும், அப்புறம் வெப்பத்தை வச்சும், அப்புறம் வாசனை நுகரும் திறன், இதெல்லாம் வச்சு தான் இறை இங்கே தான் இருக்கணும் துல்லியமாக கணிச்சு வேட்டையாடும். ஆனால் நம்ம பச்சை பாம்புகள் முதன்மையாக தன்னுடைய கண்களை நம்பி தான் வேட்டையாடுது. ஏன்னா இதனுடைய கண்கள் பைனாகுலர் விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமான பகுதி. ஏன்னா இது பாலூட்டிகளுக்கு தான் இந்த மாதிரி பைனாகுலர் விஷன். இப்போ நம்மளுக்கு எல்லாமே பைனாகுலர் விஷன் பாலூட்டிகளுக்கும் பறவைகளுக்கும் தான் அதிகமாக இருக்கும். பாம்புகளுக்கு அப்படிங்கிறது பெரும்பாலும் எல்லா பாம்புகளுக்கும் இருக்கிறது கிடையாது. ஒரு சில பாம்புகளுக்கு மட்டும் பைனாகுலர் விஷன் இருக்குது. முதல்ல பைனாகுலர் விஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது நம்ம 2 கண்களால் இங்கே ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா இந்த பொருளை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம 2 கண்களில் பார்க்கும் பொழுது 2 கண்ணுமே ஒரு சின்ன வேறுபாடு இருக்கும்.
கோண வேறுபாடு இருக்கும். இப்போது இந்த கோண வேறுபாட்டின் மூலமாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த பொருளானது முப்பரிமாணத்தில் தெரியும். இந்த முப்பரிமாணத்தில் தெரியறதுனால இது இந்த இடத்துல தான் இருக்குதுன்னு நம்மளால் தூரத்தை எளிமையாகவே கணக்கிட முடியும். இதை நம்மளே கூட ஒரு சோதனை கூட செஞ்சு பார்க்கலாம். இப்போது நீங்கள் ஒரு நூல் ஒரு ஊசி ரெண்டையுமே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு கண்ணை மூடிக்கங்க. ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கண்ணில் மட்டும் ஊசி நூலை கோர்த்து பாருங்கள். ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஆனால் இப்போ 2 கண்களையும் திறந்துட்டு ஊசி நூலை கோர்த்து பாருங்கள். இப்போ உங்களால் ஓரளவுக்கு வேகமாகவே அதை கோர்த்துட முடியும். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு கண்ணில் இருக்கும் பொழுது தூர வேறுபாடு நம்மளுக்கு சரியாக தெரியறது கிடையாது. ஆனால் 2 கண்களில் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு பைனாகுலர் விஷன் மாதிரி முப்பரிமாணத்தில் நம்மளால் தொலைவை நம்மளால் அடையாளம் காண்பிக்க முடிகிறது. அதனாலேயே நம்மளால் துல்லியமாக அதை கோர்க்க முடியுது. இந்த ஒரு பார்வை திறன் நம்ம பச்சை பாம்புகளுக்கு இருக்குது. இதனால் பச்சை பாம்புகள் தன்னுடைய இறை இங்கே தான் இருக்குன்னு துல்லியமாக கணிக்கணும். அது மட்டும் இல்லை, வாசனை அறியும் திறனுமே இதுக்கு உதவியாக இருக்குது. 2ஐயும் வச்சு இறையை துல்லியமாக வேட்டையாடக்கூடியது. இது ஒரு கொடி மாதிரி தான் இருக்கும். இது அதிக அளவு தரையிலலாம் இருக்கிறதே கிடையாது. ஏதாவது மரங்கள்லையோ புதர்கள்லையோ இந்த மாதிரி தாவரத்தின் மீது தான் இது வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். அதுவும் இது பகல் நேர வேட்டையாடி பகல் நேரத்தில் அப்படியே அசையாமல் அப்படியே இருக்கும். இது ஒரு செடி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே சின்ன சின்ன ஓணான்கள் பள்ளிகள் இதெல்லாமே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வர்ற வரைக்குமே காத்துக்கிட்டு இருக்கும். வந்த உடனே அதிரடி தாக்குதலாக அதை பிடிச்சி வேட்டையாட ஆரம்பிச்சிடும். இந்த பச்சை பாம்புகளை வேட்டையாடக்கூடிய வேட்டையாடிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா மயில், பருந்து, கழுகு, கீரிப்பிள்ளை, பூனைகள், அப்புறம் ஏன் வேறு கிங் கோப்ரா இந்த மாதிரி பாம்புகள் கூட இந்த பச்சை பாம்புகளை வேட்டையாட தான் செய்யுது. முக்கியமாக மனிதர்கள் இந்த பாம்பை பார்த்துட்டு பயந்து போய் கண்ணை கொத்திரும், இல்லாட்டி கடிச்ச அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாம்புகளை கொள்வதுண்டு. ஆனால் இந்த பச்சை பாம்புகள் மனிதர்களை பார்த்தா பயந்து ஓடக்கூடிய சுபாவம் கொண்டது. இது வேகமாக ஓடி போய் தப்பிக்க தான் முயற்சி பண்ணும். ஒருவேளை அது தப்பிக்க எந்த ஒரு வழியும் இல்லை அப்படின்னா எதிர்த்து நம்மளை பயமுறுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுவுமே பயமுறுத்துகிற மாதிரி தான் நிற்குமே தவிர நம்மளை கடிக்க முயற்சி பண்ணாது. ரொம்ப ரொம்ப அரிதாக நம்மளை கடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி கடித்தாலுமே இது மிகப்பெரிய விஷம்லாம் கிடையாது. ஆனால் இதில் ஒரு பிரச்சனையும் இருக்க தான் செய்யுது. என்ன அப்படின்னா, நம்ம பச்சை பாம்புன்னு நினச்சிக்கிட்டு இன்னொரு ஆள் இருக்காப்புல. நான் யார் அப்படின்னா மூங்கில் குழி விரியன் அப்படின்னு சொல்லிட்டு விரியன் பாம்புகளில் ஒரு பாம்பு இருக்குது. அதுவும் பச்சை கலராக தான் இருக்கும். இந்த பச்சை பாம்பு மாதிரியே தான் இருக்கும். நம்ம பச்சை பாம்பு தான் நினச்சிக்கிட்டு அதுக்கிட்ட போய் சில்மிசம் பண்ணோம் அப்படின்னா அது கடிச்சு வச்சிரும். கடிச்சு வச்சது மட்டும் இல்லாமல் அது ஒரு விரியன் பாம்பு. அதனால் அதனுடைய விஷம் நம்மளோட உயிருக்கு ஆபத்தை கூட விளைவிக்கலாம். சரி, இந்த குழி விரியனுக்கும் மூங்கில் குழி விரியனுக்கும் இந்த பச்சை பாம்புகளுக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த பச்சை பாம்புகள் பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளையுமே பார்க்க முடியும். ஆனால் இந்த மூங்கில் குழி விரியன் மலைத்தொடர் பகுதிகளில், மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மாதிரி மலைப்பகுதிகளில் தான் அதிகமாக காணப்படுது. சரி, இது ரெண்டுக்குமே வித்தியாசம் பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியும். என்ன அப்படின்னா, ரெண்டுமே பச்சை கலராக இருந்தாலுமே இந்த மூங்கில் குழி விரியன் அப்படிங்கிறது கொஞ்சம் உடம்பு தடிமனாகவே இருக்கும். தலைப்பகுதி கொஞ்சம் முக்கோணமாக இருக்கும். ஆனால் நம்ம பச்சை பாம்புல எடுத்துக்கிட்டோம்னா அதனோட உடம்பு நல்ல குச்சி மாதிரி நீளமாக இருக்கும். தலைப்பகுதி மட்டும்தான் சற்று பெருசாக இருக்கும். அப்புறம் முக்கியமாக கண்களை வச்சு இது 2 பாம்புகளுக்குமே நம்மளால் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும். அதாவது மூங்கில் குழி விரியன் இந்த பாம்புகளுக்கு கண்கள் இப்படி நேராக இருக்கும். நம்ம பச்சை பாம்புகளுக்கு இப்படி கிடைமட்டமாக இருக்கும். இந்த வித்தியாசத்தை வச்சேவும் நம்மளால் இந்த பாம்பு பச்சை பாம்பு, இந்த பாம்பு மூங்கில் குழி விரியன் சொல்லி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். பச்சை பாம்புகள் மரத்தில் இருக்குது. அதே மாதிரி தான் மூங்கில் குழி விரியனும் மரங்களில் ஓய்வு எடுக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் இது பச்சை பாம்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே சாதாரணமாக எந்த பாம்புகளையும் கையாள முயற்சி பண்ணாதீங்க. இது கண்ணை கொத்துன்றது பொருளிதான்.